ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷன்ல நெரேட்டிவும் ஐடியாலஜி மட்டும் தான் பெர்மனண்டா இருக்க முடியும். ஆக்ஷன் வந்து இஷ்யூ பேஸ்டா தான் இருக்க முடியும். எதிர நெருப்பு வந்தா வேற மாதிரி போகணும், எதிர வெள்ளம் வந்தா வேற மாதிரி போகணும். நம்ம வந்து நீங்க நெருப்பு வந்தா வரக்கு என்ன செய்யணுங்கிற மட்டும் சொல்லிட்டு வச்சு வெள்ளம் வந்து அதே மாதிரி எடுத்து சாக்கு போய் வச்சு நீங்க உட்கார்ந்துருக்க முடியாது, மணல் மட்டும் வச்சு உட்கார்ந்துக்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஒன்னொன்னுக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிற பாருங்க. அப்ப இந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியும், அதற்கான சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியும், அவர்கள் செய்யறாரா இல்லையாங்கிற பாரு. சோ அவங்களுக்கு வந்து யாருக்கும் பிரச்சனைக்கான சொல்யூஷன் தெரியாம இல்ல. அப்ப நீங்க ஒரு அண்ணாமலை நம்பி தான் பாஜக இருக்கும்னா பாஜக நீ என்ன கட்சி வளர்த்தீங்கன்னு நான் கேட்கிறேன். அதுதான் அப்ப 100 அண்ணாமலைகள் இருக்கிறாங்க உங்க கட்சியிலன்னா அந்த 100 அண்ணாமலை ஏன் அடையாளம் காணாம போயிட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்ப அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுங்க, அதற்கான வாய்ப்பு இருக்கா, ஃபோர்சிட் இருக்கா, இதுதான் பார்க்க வேண்டியது. நானு நிறைய பேர் 99% பேர் கருதுவது போல அகில இந்திய தலைமைக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியல, அகில இந்திய தலைமை அண்ணாமலை அண்டர்ஸ்டிமேட் பண்ணிருச்சு, அகில இந்திய தலைமை வந்து தமிழ்நாடே வேற இனம் வேற குணம் தெரியல. இந்த இடத்துல நம்ம போல அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ஆட்சி பிடிக்க முடிஞ்சவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாம இல்ல, இங்க சரியான ஆளை தேர்வு செய்ய முடியாம ஏதோ குளறுபடின்னு இருக்கு. அது இங்க இருக்கிறவங்க தடுக்கிறாங்களா, அங்க இருக்கிறவங்க மறைக்கிறாங்களா, அது என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க ப்ராப்ளம் அதை தேவை டு ஃபைண்ட் அவுட். பட் சொல்யூஷன் இஸ் தேர். அதற்கு தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத விஷயமே கிடையாது. எம்ஜிஆர் வெளியே போயிட்டார், திமுக ஒளிஞ்சிருச்சா என்ன? திமுக அதற்கு பிறகு எம்ஜிஆரை எதிர்கொண்டுச்சுல, ஜெயலலிதா எதிர்கொண்டுச்சுல, எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளுதுல. அப்ப எம்ஜிஆர் எப்படிப்பட்ட பிளவு, வெர்டிகல் ஸ்பிளிட் சொல்லுவாங்கல்ல, அப்படியே மொத்தமா போயிடுச்சு. எம்ஜிஆர் உயிரோட ஆட்சிக்கு வர முடியல, 3 கன்செக்யூட்டிவ் தேர்தல் தோத்தாங்க. சோ வாட்?